ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம காளானை வச்சு ஒரு குருமாவோ அல்லது கிரேவியோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதம் கூட அல்லது சப்பாத்தி, பூரி, ஈவன் நீங்கள் இட்லி தோசைக்கு கூட சூப்பராக மேட்சாக சாப்பிடலாம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு பட்டை, சின்ன துண்டு பட்டையை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிட்டுருக்கு. கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. ரெண்டு தக்காளியை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும். ஸ்பீடாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிடுங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப சுருங்கிரும். அதனால் ஓரளவுக்கு நல்லா பாதியாக கட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த மசாலாவோட நல்லா கோட் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த மஷ்ரூம்க்கு தேவையான கிரேவிக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நம்ம தேங்காய் பேஸ்ட் வேறு ஊற்ற போகிறோம். பாருங்கள், குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மூடி வச்சுருங்க. இந்த மீன் வயலில் நம்ம கொஞ்சம் தேங்காவும் ஒரு 2-3 முந்திரி கொஞ்சம் கசகசாவும் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். உங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாங்க. குழம்பு கூட வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் தான் ஊற்றிருப்பேன். கூட ஒரு 3 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கசகசா. ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அந்த பச்சை வாசனை போன உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மஷ்ரூம்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பெரிய சைஸாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் பீஸ் தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.